ஸ்டாக்கிஸ்டா இருந்த நம்ம 3 பேரையும் அனாமிகா மேடம் தான் கம்பெனி ஷேர் ஹோல்டர் ஆக்கி போர்டு மெம்பராகவும் ஆக்கியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம அவங்களுக்கு கரெக்டான விசுவாசத்தை காட்ட வேண்டிய நேரம் இது. ரைட். அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க எம்டி ஆன மட்டும் எல்லா பிரச்சனையும் தீந்துருமா என்ன? நீலாம்பரி மேடம் என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம செய்ய போறோம். நீலாம்பரி மேடம் அசோக் தான் எம்டின்னு சொல்ல போறாங்க. அதை கேட்டு நம்மளும் சரின்னு தான் சொல்ல போறோம். இதனால யாருக்கு நஷ்டம் சார்? நமக்கு தான் நஷ்டம். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து கம்பெனில 25% கூட ஷேர் கிடையாது. 75%ல 49 அசோக் பேர்ல இருக்கு, 26% அனாமிகா பேர்ல இருக்கு. அவங்க சண்டையில அவங்க நஷ்டப்பட்டாலும் சொத்து எதையும் அவங்க லூஸ் பண்ண போறது இல்ல. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம சேர்த்து வச்ச சின்ன சின்ன சொத்தை கூட நம்ம லூஸ் பண்ண வேண்டியது வரும். எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும். உங்க எல்லாருக்கும் என்னோட 26% ஷேரை லீகலா மாத்த வேண்டிய வேலையை என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 20 மினிட்ஸ்ல அது முடிஞ்சிடும். அந்த போர்ட் மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க சைன் பண்ணா மட்டும் போதும். நான் கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் நீங்க கேட்கணும். ஓகே மேடம். யாராவது பேசலாமே. இவங்கள நம்மள பார்த்து பயப்படுறாங்கம்மா. நாங்க ஏன் மேடம் பயப்படணும்? கம்பெனியை நம்பி நாங்க தான் இன்வெஸ்ட் பண்றோம், நாங்க தான் மார்க்கெட் பண்றோம். அப்புறம் ஏன் சேல்ஸ் குறையுது? ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு அசோக் தான் பதில் சொல்லணும். இத்தனை நாளா ப்ராஃபிட்ல போயிட்டு இருந்த கம்பெனி எப்படி சடனா ஒரு டவுன்ஃபால் வந்தது? எக்ஸ்கியூஸ் மீ அசோக், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். அவர் இந்த கம்பெனியோட எம்டி, அவர் தான் பேசணும். மேடம், அவர் பதில் தான் சொல்லி ஆகணும். நாங்களே இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். தட்ஸ் ஓகே, பட் சார் நீங்க பேசாதீங்க, அவரை மட்டும் பேச சொல்லுங்க. இனி அவர் எம்டியா இருந்தா கம்பெனில இருந்து எங்க ஷேர்ஸ் எல்லாத்தையும் நாங்க திருப்பி கேட்போம். தட்ஸ் இட். அது எப்படி? நீங்க எங்க கம்பெனி எம்டியை கேள்வி கேட்கறதுக்கு ரைட் சைடுல தெரியுமா? அதனால தான் நாங்க எங்க ஷேர்ஸை கேக்குறோம். புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எங்க ஷேர்ஸை கொடுங்க, நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேம். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஏதாவது பதில் சொல்லுங்க. Stop it, I say. உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? என் பையன் இந்த கம்பெனியோட எம்டி ஆனதுனால நாம பிசினஸ்ல தோத்துட்டோம், அப்படிதானே சொல்ல வரீங்க? அது உண்மைதானே மேடம் நாங்க சொல்றது? போய் அப்படின்னா இன்னைக்கும் ஃபேஷன் டிசைனிங்லயும் ஃபேப்ரிக் ப்ராடக்ட்ஸ்லயும் நாம இந்தியாவிலேயே நம்பர் 1 பொசிஷன்ல எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. அது இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ, அதுக்குள்ள கம்பெனி பேக்கப் ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது மேடம்? அசோக் இந்த கம்பெனியோட எம்டியா கண்டினியூ ஆனா எங்க ஷேர்ஸும் வராது, எங்க நிலைமையும் மோசமாயிடும். அதனால தான் கேக்குறோம், எங்க ஷேர்ஸை திருப்பி கொடுங்க. ஆமா கொடுங்க. ஆமா திருப்பி கொடுங்க. இவர் சொல்றது 100% கரெக்ட். எங்க ஷேர்ஸை எங்களுக்கு திருப்பி கொடுங்க மேடம். இதுக்கப்புறமா இவருக்கு ஷேர்ஸ் கொடுக்க முடியாது. Enough. அசோக்குக்கு இன்னும் 15 days டைம் தரலாம். அதுக்குள்ள இந்த பிசினஸ்ல அவர் எதுவுமே சாதிக்கலன்னா அவரே இந்த எம்டி போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிடுவாரு. இந்த டீல் ஓகேயா? மா, அவன் சின்ன பையன்மா. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு அலெக்சாண்டர் அன்னைக்கு முடிவு பண்ணப்போ அவருக்கு வயசு 19 தான்க்கா.
எனக்கு இப்போ அதோட வயசு அனுபவமும் அதிகம். இன்னும் 15 டேஸில் என்ன ப்ரூவ் பண்ணி நான் காட்டுறேன். That's my boy. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா பத்தாது, பதில் சொல்லுங்க. தம்பி இன்னும் 15 டேஸ்ல அவன் ப்ரூவ் பண்ணி கம்பெனிய பழைய நிலைமைக்கு கொண்டு வருவான். என்ன சொல்றீங்க? ஓகே மேடம். இல்ல அபி, கூட்டம் அதிகம், இப்பதான் பார்க்க முடிஞ்சது, அதான். ஏங்கா, ஏதோ கர்ப்பகிரகத்துல இருக்கிற சாமியை பார்த்துட்டு வர மாதிரி பேசுறீங்க. ஜெயில இருக்கிற உங்க புருஷனை தானே பார்த்துட்டு வரீங்க. ஜெயில இருந்தாலும் அந்த ஆளு தானே என் புருஷன். ஏங்கா, இப்பவாவது கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கோன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் வருத்தப்படுறாரா? யாரு? என் வீட்டுக்காரா? நீ வேற அபி, இன்னும் சிரிப்பு கலையாத முகத்தோட அப்படியே இருக்காரு. நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற எண்ணம் கொஞ்சம் கூட வராதா அவருக்கு? பொம்பளை பிள்ளை நீ, தன்னந்தனியா உழைச்சு உன் குடும்பத்தை பாத்துக்கிற. டெய்லியும் சீட்டு விளையாடுறாரே உன் அப்பா, அவருக்கு ஏன் குற்ற உணர்ச்சி வரல? ஏன்னா அவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் அவங்க செய்யறது தப்பும் இல்ல குற்றமும் இல்ல. நீயும் அப்பாவை கண்டிக்க முடியல, நான் என் புருஷனை கண்டிக்க முடியல. அதுக்காக மாசம் மாசம் போய் கரிசோறு குடுத்துட்டு வரதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? அந்த ஆளு வேணா தப்பான புருஷனா இருக்கலாம், ஆனா அவருக்கு நான் நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்ல. அபி எப்படி அவங்க அப்பாக்கு நல்ல மகளா இருக்காளோ அந்த மாதிரி. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுக்கா. உனக்கு தான் அபி ரொம்ப பெரிய மனசு. எல்லார் கஷ்டத்திலையும் அவங்க உங்களுக்கு துணையா நிக்கிற. உன்னை பத்தி யாருமே கவலைப்படலனாலும் சிரிச்ச முகமா எல்லார் மேலயும் அன்பு காட்டுற அபி. எனக்கா ஐஸ் மலையை எடுத்து தலைமலை வைக்கிறீங்க? ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? கொடுத்தா நல்லாதான் இருக்கும். அம்மாமா தாயே இரு இரு, ஒண்ணு வேண்டாமா, நீ கோவப்படாத போதுமா? அந்த பயம் இருக்கட்டும். ஹலோ, சொல்லுங்க மாமா. அபி, கடையிலையாமா இருக்க? ஆமா மாமா. கொஞ்சம் மேல வாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி மாமா, இதோ வரேன். சரி, நான் போய் பில்டிங் ஓனரை பார்த்துட்டு வந்துடுறேன். கணேசா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல அந்த 3 ஜாக்கெட்டுக்கு காஜா அடி. சரி அபி. அதுக்குள்ள வாடகை தேதி வந்துருச்சாக்கா? தேதி பாக்குறதே இல்லையா நீ? தாண்டிடுச்சு. சரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிங்கப்பா. இருமூர்த்தி, அவசரப்படாத, இன்னொரு ஆட்டம் போடுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் என்ன ஃப்ளூக்ல ஜெயிச்ச நினைச்சியா? வேணா ஒரே ஆட்டம் எல்லாத்தையும் வச்சு ஆடுறீங்களா? மூர்த்தி, என்ன எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்படுறேன்னா நானா? ஒரே ஆட்டம் 10,000 ரூபாய். வரீங்களா? நான் வரேன் மூர்த்தி. வா. நீ? நான் வரலங்க, நீங்களே ஆடுங்க. சரி, நீ? நான் வரலப்பா. நீ போடு போடு. இந்தா இந்தா. போடு. டிக்கு மூர்த்தி. இது தேவையா மூர்த்தி? ஜெயிச்ச பணம் மொத்தமும் போச்சா? மூர்த்தி, சீட்டாட்டத்தில் மட்டும் கவனமா இருக்கணும். என்னமோ நீ தான் லட்சக்கணக்கில் ஜெயிக்கிற மாதிரி எதுக்கு சிலுத்துக்கிற? சேகர், விளையாட்டுன்னு வந்துட்டா வெற்றி தோல்விலாம் சகஜம். இப்போ யார் ஜெயிச்சது? என் நண்பன் தானே. என்ன நண்பா, அடுத்து 2 டோக்கன் கொடுக்க மாட்டேன்? முடியவே முடியாது நண்பா, ஜெயிப்பு ராசி போயிடும்.
நீ வேணா எவ்வளவு வேணா குடிச்சிட்டு போயிடு. எது எது நீ வாங்கி கொடுக்குற எச்ச குடிய நான் குடிக்கணும். வெயிட் பண்ணு, இப்போ வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்து உங்களுக்கு யாருன்னு காட்டுறேன். வா வா வா. ஒரே இடத்துல காலி பண்ண.